சற்று முன்பு ஸ்டாலினுக்கும் பொதுமக்களுக்கும் கடுமையான வாக்குவாதமா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிறைய விதமான புரிதல்கள் இதன் மூலமாக புரிவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸ்டாலினுக்கும் பொதுமக்களுக்கும் அப்படி என்னப்பா கடுமையான வாக்குவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பண்ண முதல் தப்பு என்ன தெரியுமாங்க? ஆட்சியை ஒட்டுமொத்தமாக நிலை குலைய வைத்ததனுடைய விளைவு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கள்ளச்சாராய விவகாரம் மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு தற்போது மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. உளவுத்துறையிலிருந்து எல்லாருமே ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளச்சாராய விவகாரம் தான். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெத்தனம் காட்டி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது பதிக்கப்பட்டாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டருக்கும் பொதுமக்களுக்கும் தொடர்ந்து கடுமையான ஒரு அதிர்ச்சி அப்படின்றது எழுந்து கொண்டு இருப்பதாக தகவல்கள் என்பதும் ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினுக்கும் பொதுமக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது கடுமையான வாக்குவாதங்கள் அப்படின்றது எழுவதற்கும் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உறுதியான மாற்றம் அப்படின்றது நிச்சயம் எழுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. நண்பர்களே, உண்மையிலே நம்முடைய தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் சில விதமான விஷயங்களை கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் என்னை போன்றவர்களுடைய கேள்வியும் கூட. ஏன்னா தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின்ஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அழகாக நீட்டாக கரெக்டாக பண்ணுற மாதிரி வெளித்தோற்றத்தை காமிச்சிட்டு இந்த மாதிரி ட்ரக்ஸு சம்மந்தமான விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த திமுகவின் அரசு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை பார்த்திங்கன்னா சந்திக்கிற மாதிரி எனக்கு நாவோ தோணுது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்துவதற்கு, அதாவது ஒரு தனிப்பட்ட இழப்பை பார்த்திங்கன்னா ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்கப்பட முடிகிறது. நண்பர்களே, இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன் இப்படியே தொடர்ந்து கொண்டு சென்றால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த அண்டர்ரேட்டட் பாலிடிக்ஸ் அப்படின்றது மாறி போயிடும். நீங்கள் எந்த மனு கொடுத்தாலும் அந்த மனு 100 நாட்களில் குறை தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டவரும் இதே முதலமைச்சர் தான் என்பதில் மீண்டும் ஒரு முறை சொல்லி இங்கே புரிய வைக்கிறேன். ஸோ அதனால் முதலமைச்சர் ஐயா அவர்களே, பாருங்கள் தமிழகத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திருப்பத்தையும் விஷயத்தையும். ஸோ என்ன நடக்குதுன்றத நம்ம அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்கலாம் நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோக்களிலும் தொடர்ந்து சந்திக்கலாம். தமிழகத்தின் முதலமைச்சருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு ஒட்டுமொத்தமாக தற்போது மாறுகிறது அப்படின்னே நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.